அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலம் என ஏகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா என்று பகவான் ஸ்ரீ ரமணரால் அக்ஷரமண மாலையில் அருளப்பட்ட திரு அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் கோயில்தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஸ்தலம். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அண்ணாமலை அண்ணா என்ற சொல்லுக்கு அண்ணுதல் அல்லாத, அதாவது நெருங்க இயலாதது என்று பொருளாகும். பிரம்மாவினாலும் திருமாலினாலும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் நெருங்க இயலாததால் இம்மலையை அண்ணாமலை என்று அழைக்கின்றனர். பிரம்மாவும் திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழ இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் ஒளிப்பிழம்பாய் தோன்றி அந்த ஒளிப்பிழம்பின் அடியையும் முடியையும் யார் கண்டு முதலில் வருகின்றனரோ அவரே பெரியவர் என சொல்கிறார். திருமால் பன்றி அவதாரம் எடுத்து அடியை காண பூமியை குடைந்து சென்றும் அடியை கண்டறிய இயலவில்லை. அன்ன வடிவம் எடுத்து முடியை காண புறப்பட்ட பிரம்மாவினாலும் காண முடியவில்லை. சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு ஜோதி பிழம்பாக இருந்த சிவபெருமானை திருமாலும் பிரம்மனும் பணிந்து பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனைக்கு இறங்கி கருணாமூர்த்தியான சிவன் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார். அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினார். அடிப்பாகம் பிரம்மாவாகவும் நடுப்பாகம் திருமாலாகவும் மேல்பாகம் சிவனாகவும் மாறி வேதங்கள் புகழும் சிவலிங்கம் தோன்றிய நாளே மகா சிவராத்திரி நாளாகும். நினைத்தாலே முக்தி தரும் க்ஷேத்திரம் என்று போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இம்மலையானது கிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், தற்போது நடைபெறும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கிறது. இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பு அன்னை உமைக்கு தன் இடபாகத்தை தந்து அர்த்தநாரீஸ்வரராக விளங்கும் திருத்தலம். ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகின. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதி கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள். ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார். சிவபெருமான் கட்டளைப்படி பார்வதி தேவியார் திருவண்ணாமலைக்கு வந்து பவழக்குன்று மலையில் பர்ணசாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்தார். கார்த்திகை மாதம் பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலைமேல் ஜோதி ஸ்வரூப தரிசனம் கண்டு சிவபெருமானின் இடபாகம் பெற்று உமாதேவியார் அமர்ந்தார். அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மாலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி எழுந்தருளி காட்சி கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் சோழ, ஹொய்சால மற்றும் விஜயநகர நாயக்க மன்னர்களால் சுமார் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் 9 கோபுரங்கள் 5 பிரகாரங்களுடன் மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் பிரதான நுழைவு வாயிலாக அமைந்துள்ள கிழக்கு ராஜகோபுரம் 217 அடி உயரம், 13 நிலைகள் மற்றும் 13 கலசம் கொண்ட தென்னிந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரமாகும். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் இக்கோபுரம் கட்டப்பட்டது. 9 கோபுரங்களில் அம்மணியம்மன் கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜ கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்க சில சிறப்புகள் வாய்ந்தவை. வல்லாள கோபுரத்தை கட்டியவர் வீரவல்லாள மகாராஜா. கிழக்கு ராஜகோபுரத்தை தாண்டியதும் வருவது இந்த கோபுரம்தான். இந்த கோபுரத்தின் கீழ்ப்பகுதி தூண் ஒன்றில் வல்லாள மகாராஜாவின் சிற்பம் கைகூப்பிய நிலையில் இருப்பதை காணலாம்.
இந்த மன்னனுக்கு பிள்ளைகள் இல்லை. இதனால் வருந்திய மன்னனின் கனவில் வந்த சிவபெருமான் தானே மகனாக இருந்து அனைத்து காரியங்களையும் செய்வதாக வாக்களித்தார். அதன்படியே வல்லாள மகாராஜா இறந்த வேளையில் அவருக்கு சிவபெருமானே இறுதிச் சடங்கை செய்ததாக ஐதீகம். இன்றும் மாசி மாதம் நடைபெறும் நிகழ்வில் மன்னனுக்கு ஈசன் திதி கொடுக்கும் வைபவம் நடத்தப்படுகிறது. திருவண்ணாமலை கோவிலில் உள்ள கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானதாக கருதப்படும் கோபுரம் கிளி கோபுரம். இதனை 1053ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். முருகப்பெருமானின் புகழை பாடிய அருணகிரிநாதர் பிறந்த திருத்தலம் இது. இவர் ஆரம்ப காலத்தில் பெண் பித்தராக இருந்தார். ஒரு கட்டத்தில் தன் தவறை உணர்ந்த அவர் இந்த கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலை செய்ய துணிந்தார். அப்போது முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார். இப்பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்க்க தேவலோகத்தில் உள்ள மலர் தேவை என்றும் அதனை கொண்டு வர அருணகிரிநாதரால் தான் முடியும் என்றும் மன்னனின் ஆலோசகராக இருந்த சம்பந்தாண்டான் கூறினான். இதனை நம்பி கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து போன ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்தி கொண்டு தேவலோகம் சென்றார் அருணகிரியார். அதற்குள் அருணகிரியார் மீது பொறாமை கொண்டிருந்த சம்பந்தாண்டான் அவரது உடலை எரித்து விட்டான். இதனால் கிளி உருவத்திலேயே இந்த கோபுரத்தில் தங்கினார் அருணகிரியார். இதனால் இது கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக அம்மணி அம்மாள் கோபுரம். அம்மணி அம்மாள் கோபுரம் திருவண்ணாமலை ஆலயத்தின் வடக்கு பகுதியில் அமைந்த பெரிய கோபுரம். திருவண்ணாமலை பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண் சித்தரின் முயற்சியால் கட்டப்பட்டதாகும். சிவபெருமானே இவரது கனவில் வந்து வடக்கு ராஜகோபுரத்தை கட்டும்படி உத்தரவிட்டார். இதனால் பலரிடம் நன்கொடை பெற்று இந்த பணியை அம்மணி அம்மாள் செய்து வந்தார். 5 நிலைகள் கட்டப்பட்ட நிலையில் பணம் தேவைப்பட்டது. அப்போது சிவபெருமானே பணம் கிடைக்க அருளினார். மீண்டும் சித்தரின் கனவில் வந்து பணியாட்களுக்கு விபூதியை ஊதியமாக கொடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அதன்படியே கட்டிட வேலையை தொடங்கிய அம்மணி அம்மாள் அதில் பணியாற்றவர்களுக்கு ஊதியமாக விபூதியை வழங்கினார். விபூதியை பெற்றவர்கள் வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அன்று அவர்கள் வேலை பார்த்ததற்கான ஊதியத் தொகை சரியாக இருந்தது. இப்படி முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த வடக்கு ராஜகோபுரம் அம்மணி அம்மாளின் பெருமுயற்சியால் நிறைவேறிய காரணத்தால் இந்த கோபுரத்திற்கு அவரது பெயரே சூட்டப்பட்டுள்ளது. கோவில்களில் முதலில் நுழைந்தவுடன் விநாயகர் சந்நிதி இருக்கும். முழுமுதற் கடவுள் என்பதால் இவரை வணங்கிவிட்டு சன்னதிக்குள் செல்வர். ஆனால் இங்கு முருகன் சந்நிதி இருக்கிறது. பக்தர்கள் முதலில் இவரையே வணங்குகிறார்கள். இதற்கும் தனிச்சிறப்பு உள்ளது. சம்பந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரியாரிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை இகழ்ந்தான். அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவர் கம்பத்திலேனார் என்று பெயர் பெற்றார். இந்த சந்நிதியும் கம்பத்திலேனார் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை வந்து தரிசித்து பதிகங்கள் பல பாடியுள்ளார்கள். மாணிக்கவாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து மார்கழியில் திருவம்பாவை, திருவம்மானை பதிகங்களையும் இயற்றியுள்ளார். இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இந்த திவ்ய கஷேத்திரம் எண்ணற்ற சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்து அருளாட்சி செய்த தலம். இத்தலம் சித்தர்களின் சரணாலயம் என்றே சொல்லலாம். 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் இத்தலத்திற்கு உரியவராக விளங்குகிறார். ரமணர், சேஷாதிரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்ற அருளாளர்களின் சமாதிகள் கிரிவலப்பாதையில் அமைந்துள்ளன. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களின் அழிவுகளிலும் அழியாமல் இருப்பது. எனவே கோவிலில் இறைவனை வலம் வருதலைப் போல மலையை வலம் வரும் கிரிவலம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. எல்லா நாட்களிலும் மலையை மக்கள் வலம் வருகிறார்கள். என்றாலும் பௌர்ணமி நாளில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. வலம் வரும் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்களும் அமைந்துள்ளன. ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. அது மட்டுமல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திரசூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சியம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவலப்பாதையாக விளங்குகின்றது. மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவிலும் உள்ளது. இம்மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறு.
மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டியுள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமர்சையாக அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும் தேர் திருவிழாவும் நடைபெறுகிறது. தீபத்திருநாளின் அதிகாலையில் அண்ணாமலையார் சந்நிதியில் ஒரு தீபம் ஏற்றி அதிலிருந்து மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவமாய் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக்கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சந்நிதியில் வைக்கின்றனர். கார்த்திகை தீப திருவிழா நாளின் மாலையில் மகாதீபம் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது. இம்மலை 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருளுகின்றனர். அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது. அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் அண்ணாமலையானுக்கு அரோகரா என்ற பக்தர்களின் கோஷமோடு மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபத்தினை இன்று நாமும் கண்குளிர கண்டு மகிழ்ந்து அண்ணாமலையாரின் அருளை பெறுவோம். அண்ணாமலையானுக்கு அரோகரா. ஞானசம்பந்தர் அவர்களின் பதிகத்தை திருமதி ஸ்ரீலதா பாலாஜி அவர்களும் பக்தி பாடல்களை திருமதி வாசுகி தேவி அவர்களும் அற்புதமாக பாடியுள்ளனர். கேட்டு மகிழ்வோம். திருஞான சம்பந்தர் அருளிய அண்ணாமலை திருப்பதிகம். பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவி தீரள் மழலை முழவதிரும், மண்ணார்ந்தன அருவி தீரள் மழலை முழவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி முவையிலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே, சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை என்னரசே உண்ணாமுலை பொன்னரசே, தாயோடு நிற்பவர்
சிவாய ஓம் நம சிவாய. ஞானம் பெறுவதும் சித்தம் நிறைவதும் அண்ணாமலையான் பாதமே. சிந்தை ஒளிர்வதும் நெஞ்சம் நிறைவதும் ஐயன் அருளின் கீதமே. பஞ்ச பருவ பூஜை அனைத்தும் தஞ்சம் உனையே சேருமே. ஆகையில்லா பரமநாமம் ஒளித்து ஒளித்து ஓதுமே. அண்ணாமலை என்னரசே உண்ணாமுலை பொன்னரசே. தாயோடு நிற்பவரே தாய்பாதியானவரே அண்ணாமலை என்னரசே. நம சிவாயமே நாமும் பாடவே நாளும் நிறைவாயாகுதே. ஈங்கை மலர்களும் வில்வ இலைகளும் ஈசன் முகமாய் தோன்றுதே. சுயம்பு லிங்கமாய் மனதில் நின்று அண்ணாமலையை பார்ப்பதே. விந்தையின் வலிமை என்று தானே வாழ்வின் திறனை ஏற்றுதே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஹிருதாயுகத்தில் நெருப்பு கோலமாய் ஆட்சி செய்த ஈசனே. திரேதாயுகத்திலும் அமரயுகத்திலும் மாற்றம் பெற்றாய் உருவிலே. அக்னிலிங்கம் அழைக்க பெற்று நீயும் கலந்தாய் உயிரிலே. பார்க்கும் இடமெல்லாம் ஈசன் முகமே நம சிவாய வாழ்கவே. அண்ணாமலை என்னரசே உண்ணாமுலை பொன்னரசே. தாயோடு நிற்பவரே தாய்பாதியானவரே அருணாச்சல ஈஸ்வரனே. ஆதி அந்தமானவனே வெண்பாவை மாணிக்கமே. உஞ்சோதி என்னெதிரே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உண்ணாமுலை தாயே அபயம் உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. மலையில் எழுந்த சூலமே மனதில் நிறைந்த வேதமே. மலையில் எழுந்த சூலமே மனதில் நிறைந்த வேதமே. அருணையில் உறைந்திடும் கருணையில் சிறந்திடும் எங்கள் அன்னை நீயே. அருள்வாயே உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. உண்ணாமுலை தாயே அபயம். அருணை மலையில் வளரகலில் எழுந்த சுடர் ஜோதி காண மன ஏக்கம். ஆறுயிராகும் ஆயிரம் லிங்கம் அதன் முகம் காண வேண்டும். அருணை மலையில் வளரகலில் எழுந்த சுடர் ஜோதி காண மன ஏக்கம். ஆறுயிராகும் ஆயிரம் லிங்கம் அதன் முகம் காண வேண்டும். ஏழையின் வாழ்வில் பால் மழை தூவ பார்வதி தாயே பார்த்திடல் வேண்டும். ஏழையின் வாழ்வில் பால் மழை தூவ பார்வதி தாயே பார்த்திடல் வேண்டும். சிவனின் சரிபாதி சக்தி உமை தேவி அனுதினமும் உனதருளை தினம் தேடும். உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. உண்ணாமுலை தாயே அபயம். கைலை மலையில் சிவன் அருகில் இருந்த எழில் கோலம் காட்டிவிட வேண்டும்.
பேசிய வேளை ஈசனின் கண்ணை மூடிய காரணம் வேண்டும். கைலை மலையில் சிவன் அருகில் இருந்த 7 கோலம் காட்டிவிட வேண்டும். பேசிய வேளை ஈசனின் கண்ணை மூடிய காரணம் வேண்டும். 7 உலகெங்கும் காரிருள் சூழ ஏன் இந்த லீலை கூறிட வேண்டும். 7 உலகெங்கும் காரிருள் சூழ ஏன் இந்த லீலை கூறிட வேண்டும். புவியில் இடம் தேடி மலையை சிவமாக்கி தவம் செய்து தலம் கண்ட ஒரு தேவி உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. உண்ணாமுலை தாயே அபயம். உன்னை கண்ணாரவே காணும் வரம் வேண்டுமே. மலையில் எழுந்த சூலமே மனதில் நிறைந்த வேதமே. மலையில் எழுந்த சூலமே மனதில் நிறைந்த வேதமே. அருணையில் உறைந்திடும் கருணையில் சிறந்திடும் எங்கள் அன்னை